ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சொந்த ஊரில் என்னென்னலாம் பண்ணுறது தான் குட்டி vlog-ஆ எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு காரில் வந்தோம். ஸோ வந்துட்டு காரில் வரும்போது எடுத்த கிளிப்பிங் தான். ஸோ நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ டே 1 நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு காலையிலலாம் இல்லைல்ல, சும்மா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மதியானம் தான் ஏஞ்சிப்போம். ஸோ அப்படியே ஏஞ்சி ஷார்ட்ஸ்க்காக ஒரு வீடியோ கிளிப்பிங் நான் வந்து எடுத்தேன். அந்த வியூவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வந்து எங்கள் வீட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாங்காய் மரம். அண்ட் கரெக்டாக நான் மாங்காய் சீசனில் போயிருந்ததுனால வந்துட்டு, அதுவும் மே சீசனில் போயிருந்ததுனால நல்லா மாங்காஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரில, கிளைமேட்டுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் போல் வெதரும் பயங்கரமாக இருந்துச்சு. திடீர்னு வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மேகங்கள்லாம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நல்லா கொட்டுன்னு மழை ஒரு 1/2 hour போல். நான் என்ன பண்ணேன், சும்மா விடுவேன்னா நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல மழையில் வந்து ஆட்டம் போட்டுட்ருந்தேன். ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு நான் மொட்டை மாடிக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு நான் டெரஸில் தான் இருந்துட்டு ஷார்ட்ஸ்க்கான கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை மாடிக்கில் வந்து இந்த மாதிரி வா டான்ஸ் ஆடலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னப்போ அவளும் வந்தா. அவள் தான் ஃபஸ்ட்டு தனியாக ஆடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நானும் அவளும் மொட்டை மாடிக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மழை நிற்கிற வரைக்கும் நாங்கள் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதை சுற்றி வயல்வெளின்றனால எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப ஆட்டம் போட்டோம். ஸோ திஸ் இஸ் த டே 1. அண்ட் டே 2 நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் போல் நாங்கள் வந்து பம்ப் செட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஊரில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு பம்ப் செட் தான். அதில் போய் குளிச்சுட்டு வந்தால் தான் ஊருக்கு போகிற ஃபீலிங்கே இருக்கும். அண்ட் நான் இதை ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். எங்களுக்கு வந்து அங்கே மாந்தோப்பு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே டேரெக்டாக வந்து மாந்தோப்புக்கு போயிட்டோம். நாங்கள் மாந்தோப்புக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த பம்ப் செட்டில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வந்து மாங்காய்கள் இருந்துச்சு. நாங்கள் அந்த மாங்காய்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த வழியும் ஃபுல்லாக ரொம்ப செழிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எங்கள் பெரியப்பாவோட இதில் தான் நாங்கள் போயிருந்தோம். பார்த்தா ரொம்ப குட்டியாக இருந்தது. அதில் எப்படி குளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு அங்கேருந்து எங்களோட அண்ணனோட ஃப்ரெண்டோட, அதாவது அங்கே வந்து மாந்தோப்பு, அவங்களோட பம்ப் செட்டோட மாந்தோப்பு வந்து பெருசாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். இது சாப்பிடுவதற்கு சிறந்தது. வந்து அங்கே வந்து பம்ப் செட்டில் வந்து குளித்தோம். ஸோ நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு. நல்லா குளித்து முடிச்சுட்டு ஆட்டம்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக மாங்காய் தான். மாங்காவை இறக்கிக்கிட்டே இருந்தேன் நான். நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா பின்னிலாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் மாங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பூவெல்லாம் வச்சா நம்ம கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க மாடிக்கு போயிடுவோமே. ஸோ அந்த ரிச்சுவல் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பூவெல்லாம் பறித்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நைட் போல் நாங்கள் படத்துக்கு போயிட்டோம். ஸோ ரீசெண்டாக அந்த பிளாஸ்ட் படத்துக்கு தான் போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதுவும் உமன் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த டேவை எண்ட் பண்ணிட்டோம் கைஸ். அதுக்கப்புறமா டே 3 இன்றைக்கி தான் ஒரு மஜாவான ஒரு எபிசோடோடு நான் வந்திருக்கேன். அதாவது என்னென்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஃபால்ஸ் போனோம். நாங்கள் எப்போவுமே போனால் அந்த இடத்துல ஒரு 2 ஃபால்ஸ் தான் போய் நாங்கள் வந்து மறுபடியும் போயிட்டே இருப்போம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோனை ஃபால்ஸ்னு ஒன்று, அதுக்கப்புறம் டடா, ஆரை ஃபால்ஸ், இதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். பட் இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தோம். இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்ப்ளோர்ட், அதாவது இந்த ஃபால்ஸ் வந்து நாங்கள் கூகுள் மேப்பில் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டு போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து மூலக்கோனா ஃபால்ஸ். ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப வந்து செழிப்பாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல். ஒன்றும் இல்லை, நான் தான் வந்து கார்லேருந்து வெளியே தலையை விட்டு பார்த்துன்னு இருந்தேன். அண்ட் வந்து வழியில் போகிறது ஃபுல்லாக நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு அதோட பாத்வே ரொம்ப அழகாக இருந்துச்சு, உள்ளே போகிற ஜேர்னி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து
அங்கே அட்வென்ச்சர்லாம் பண்ணி போகிற மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியிலலாம் காரில் போக வேண்டிய ஒரு நிலமை. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப தூரம் அப்புறமா நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளே போகிற அந்த பாத்வேவே ரொம்ப டென்ஸாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அண்ட் வந்து சுற்றி ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் சுற்றி மாந்தோப்பும் கூட. அங்கே காவலுக்கு நிறைய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க சைட்லலாம். நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு 550 சார்ஜ் பண்ணாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு ப்ரைஸ் மாறும். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே உள்ளே ட்ரெக் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா வாட்டர்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதுதான் மெயின் பாயிண்ட்டு. இங்கே வந்தப்போ என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே தண்ணியில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என் தங்கச்சிங்களையும் அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திஸ் வாஸ் த வியூ. அங்கே இருக்கிற தண்ணிக்கும் இங்கே இருக்கிற தண்ணி வித்தியாசத்துக்கும் பாருங்கள், செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு. அதை தான் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க தண்ணி எடுத்து மேலே அடிச்சுட்டே இருந்தாலுங்க. அப்புறம் வந்துட்டு எங்கெல்லாம் மக்கள் குளிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தண்ணி கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் குளிக்காத இடமா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா அங்கே தண்ணி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களே உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா ஃபைனலாக நாங்கள் ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து வாட்டர்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் கால் நினைக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருப்பி அங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே வந்த வழியிலே நாங்கள் ட்ரெக் பண்ணி திருப்பி கார்கிட்ட போயிட்டோம். கார்கிட்ட போனதுக்கப்புறமா திருப்பியும் வந்த வழியிலே போனதுனால எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு மெமரிக்காக. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை விட ஜேர்னி ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வரும்போது கோங்குரா சிக்கன் அதுக்கப்புறம் இது மாதிரி ஆந்திரா மெஸ், ஒரு டிப்பிக்கல் ஆந்திரா மெஸ்ஸில் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா ஈவினிங் போல் கலர் கோழி குஞ்சு வாங்கி விட்டுட்டு இருந்தாங்க. அதை நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா என் தங்கச்சி வந்து கையில் பிடி நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தா. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அது பார்க்கும்போது. ஸோ அப்படியே பார்த்துட்டு என்னோடய டேவை அப்படியே முடிச்சிட்டேன் கைஸ். அதோட என்னோட நேட்டிவ் vlogs அண்ட் டைரிஸ் எபிசோட் முடியுது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய் கைஸ்.